வணக்கம் குரு ஜோதிடம் நேர்கள். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைக்கும் நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாத பலன் நடக்கக்கூடிய அமைப்பு எதுக்கு இருக்குன்னு பார்க்குறோம். அதாவது கோச்சார பலன்கள் எப்படி நம்மளுடைய துல்லியமான பலன்கள் இருக்கு உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா தசாபுக்திகளே பார்த்தீங்கன்னா துல்லியமான பலன்கள் நமக்கு தெரியும். ஆனால் கோச்சாரத்தோட நம்ம அந்த தசாபுக்தியும் கோச்சார பலன்களும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் நமக்கு துல்லியமான பலன்கள் கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தசாபுக்தியில ஒரு 50% கிடைக்கணுங்கிற ஒரு விதி இருந்ததுன்னா கோச்சாரம் நல்லா இருக்கு, அந்த கிரகம் அந்த தசாபுக்தியோட தசநாதன் கோச்சாரத்துல நல்லா இருக்குது அப்படிங்கிற பொழுது அந்த ராசிக்கு நல்ல ஒரு பாவத்துல இருக்கும் பொழுது அந்த தசாபுக்தியோட பலன்கள் கொஞ்சம் தூக்கலா நடக்கும். அதே கொஞ்சம் சாதகமற்ற இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் இழுபறியாவும் இன்னும் கொஞ்சம் சாதகமற்ற ஒரு பலன் தான் தசாபுக்திகள் நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சிங்கிற ஒரு பயிற்சி பலன் இருக்கு இல்லைங்களா, அது மாத பயிற்சியா இருந்தாலும் ஆண்டு பயிற்சிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கருத்தில் கொண்டு தசாபுக்திகளோட மிக்ஸ் பண்ணி நம்ம பலன்கள் எடுக்கிறப்பதான் துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்க முடியும். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க. நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 2024 மேஷ ராசிக்கு எது மாதிரி பலன்கள் கொடுக்க போகிறது என்று நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராசிக்குள்ளேயும், சனி 11ஆம் இடத்திலும், ராகு 12ஆம் இடத்திலும், கேது 6ஆம் இடத்திலும் இருக்கிறது. இதுல எந்த ஒரு மாற்றமும் ஏப்ரல் மாசம் வரப்போறது இல்லைங்க. ஏப்ரல் மாசம் முடிகிறப்போ மே 1ஆம் தேதி தான் குரு பயிற்சி நடக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சரி, இப்போ மேஷராசியோட அதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்துல இருந்து ஏப்ரல் 23ஆம் தேதி செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வருகிறார். என்னதான் 11ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அதற்கு சற்று பகை கிரகமாகிய சனியோட சேர்ந்து 23 நாட்களாக இருக்கிறது அவ்வளோ ஒன்றும் சிறப்பு இல்லை. சில லாபங்கள் இருந்தாலும் சில டென்ஷனும் சில பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பு முதல் 23 நாட்கள், முதல் 3 வாரம் உண்டு. அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துக்கு மாறுறது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். சில டென்ஷன்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த சில விஷயங்கள்லாம் பூர்த்தி அடைந்து இதுதான் ரிசல்ட் என்று தெரியக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு வந்துடும். அதனால பார்த்தீங்கன்னா மனக்கலக்கங்களும் ஒரு மன உளைச்சல்களும் நீங்கி கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், ராகு எல்லாமே இருக்கிறாங்க. இது குறிப்பா எப்படி பலன்கள் மாறுதுன்னா புதன் ஏப்ரல் 10ஆம் தேதி வக்ர ரீதியாக மீனத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வருகிறார். ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் ராசிக்குள்ளே போறார். ஸோ எப்போ ஏப்ரல் 14ஆம் தேதி, அதாவது 3வது வாரத்திலிருந்து சூரியன் ராசிக்குள்ள போகும் பொழுது ஒரு தனி உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இது வரைக்கும் குழந்தைகளால் கொஞ்சம் சில செலவுகளும் சங்கடங்களும் வந்துட்டு இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 3வது வாரத்திலிருந்து ஒரு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ பொதுவாக மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 வாரம் ஒரு மாதிரியான ஒரு அமைப்புகளும், அதாவது மன சஞ்சலங்களும் மன உளைச்சல்களும் வீண் விரைகளும் குழந்தைகளாலும் தொழில்னாலையும் சில இஷ்யூஸ் இருந்துட்டு இருந்தவங்களுக்கு 3வது 4வது வாரத்துல ஒரு நல்ல ஒரு பலாபலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா சூரியன் ராசிக்குள்ளே வருகிறார். சூரியன் ராஜோக அதிபதியாக மேஷராசிக்கு இருக்கிறார், 5ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கிறார். ராசிக்குள்ள வர்றது ஒரு நல்ல அமைப்பு. இதனால பாத்தீங்கன்னா 3வது 4வது வாரத்துல மாணவர்களா இருந்தாலும் சரி, தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஏன்னா ஒரு உத்வேகம், சூரியன் ஒரு ராஜோகாதிபதி ராசிக்குள்ளே வரும்பொழுது ஒரு உத்வேகத்தையும் ஒரு நம்பிக்கையும் எந்த ஒரு சேலஞ்சும் தீர்க்கமா எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு. முதல் 2 வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சலும், அதாவது என்ன நடக்குமோ என்ன இருக்குமோங்கிற மாதிரி. ஏன்னா ராகுவோட பிடியில பார்த்தீங்கன்னா சுக்கிரன், சூரியன் எல்லாமே அகப்பட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா வர வேண்டிய இடத்துல ஒரு 60 ரூபா தான் வர மாதிரி தான் ஒரு அமைப்புகள் உண்டு. ஸோ ஒரு வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு தொழில் முயற்சி எடுத்துக்கிறோம் அதுக்கு ரிசல்ட் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் ஃபில்டான ஒரு 2 முதல் வாரம் இருந்து 3வது வாரத்திலிருந்து ஓரளவுக்கு எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி ஒரு நடக்குதுங்கிற ஒரு உத்வேகமும், எப்படி செய்யலாம் செஞ்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக அந்த சூரிய பயிற்சி ராசிக்குள்ளேயே உச்சம் பெறுகிறார் சூரியன். ஸோ அது ஒரு நல்ல அமைப்பா இருக்குதுங்க. குறிப்பா ராகுபடியிலிருந்து விலகிறார். ஸோ அந்த ஒரு அமைப்பு நல்லா இருக்கு. அதே சமயத்துல செவ்வாயும் சனிங்கிற கிரகத்தோட சேர்ந்து ஒரு டென்ஷனா, அதாவது ராசி அதிபதியே போய் ஒரு டென்ஷனா இருக்கும் பொழுது அதிலிருந்து அகப்பட்டு ஒரு குருவின் வீட்டுக்கு போறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தையும் அமைதியான ஒரு மனநிலையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ சம பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 வாரம் ஒரு மாதிரியான பலன்களும்,
3வது 4வது வாரத்துல ஒரு சாதகமான பலன்கள் பெறக்கூடிய அமைப்பு மேசராசிகள் கண்டிப்பாக இருக்கிறது. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.